அப்பனே முருகா, என்னோட சப்ஸ்கிரைபரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். இன்னையோட எங்க பாட்டி இறந்து 30 நாள் ஆயிட்டுப்பா. அதாவது திருச்செந்தூர்ல போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே கடல்ல போய் ஒரு முங்கிட்டு பக்கத்துல போய் பார்த்தா ஒரு தேங்காய் பூ கடை இருந்துச்சு. அங்க போய் பார்த்தா 60 ரூபா இருந்துச்சு, 50 ரூபா இருந்துச்சு. நம்ம பாக்கெட்ல வர பார்த்தா என்ன தரமா இருந்துச்சு, 50 ரூபா தான் இருந்துச்சு. அண்ணன் கிட்ட போய் அண்ணா 50 ரூபா தேங்காய் பூல ஒண்ணு பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் கிட்ட அந்த நீட்டா இருக்கிறதெல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இந்த தேங்காய் பூ நான் வாழ்க்கையில இப்ப தான்ப்பா முறையா சாப்பிட போறேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வேற சொல்லியிருந்தாங்க, ப்ரோ தேங்காய் பூ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்து. அதனால தான் இன்னைக்கு இந்த டாஸ்க் முடிக்க போறேன். அதுக்கப்புறம் என்ன, அண்ணனும் பக்காவா தேங்காய் பூ வெட்டிட்டாங்க. பக்கத்துல இருந்த நம்ம அக்கா பையன், அண்ணன் ஏன்னா தேங்காய் பூ மேல மிளகா பொடி தட்டுறீங்க அப்படின்னு. தம்பி அது மிளகா பொடி இல்லப்பா, அதான் பணக்கண்டு பொடி, இதோட சேர்த்து சாப்பிட்டு செமையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே நான் எடுத்து அதுல ஒரு பீஸை கடிச்சு பார்த்தோம்னா அதே டேஸ்ட் வேற லெவலுங்க. மிளகா பொடின்னு சொன்ன நம்ம அக்கா பையன் மண்டல கொட்டி ஓடுற அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நான் காத்து வாங்க போனேன், எங்க கவிதை வாங்கி வந்தேன் அப்படின்னு நம்ம தலைவர் எம்ஜிஆர் பாட்டை படிச்சுட்டு அப்படியே எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம்ப்பா. இந்த தேங்காய் பூ எதுக்கு இவ்வளவு டேஸ்டா இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த பணக்கண்டு பொடியில முக்கி சாப்பிடுறதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பேரை சொல்லி ஒரு கிளி ஜோசியம் பார்க்கலாம்னு பார்த்தா கிளி கூட வெளியே வர. ஃபுல் வீடியோ லிங்க் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க.